எக் பெப்பர் கிரேவி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்தோடையும் வச்சு செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நைஸா அரைச்சிட்டு ஒரு கப் தக்காளியையும் சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி வெளியே எடுத்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து ட்ரையாவே வருது மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நைஸா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் சோம்பு, அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் கலந்து விட்டுட்டு வேக வச்சிருக்கிற முட்டையை சேர்த்து வறுத்து அரைச்ச பொடியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே விட்டுருங்க. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் அணைச்சிட்டு பேலன்ஸ் பொடியையும் சேர்த்து நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுட சுட வச்சு சாப்பிட்டு பாருங்க. சும்மா அல்டிமேட்டா இருக்கும்.